2019 புது வருடத்தின் தொடக்கமே சினிமாவில் ஒரு அமர்க்களம் எனலாம். ஏனென்றால் இவ்வருடத்தில் முதல் ரிலீஸாக விஸ்வாசம், பேட்டை என 2 படங்கள் ஒரே நாளில் களத்தில் இறங்கியது. இதனால் பலரின் கவனமும் இதன் மீது திரும்பியது. ஒரு பக்கம் அஜித்திற்கான கூட்டம், இன்னொரு பக்கம் ரஜினிக்கான கூட்டம். கடுமையான போட்டியா இருந்தாலும் 2 படங்களின் வசூல் குறைவே இல்லை. இந்த 2 படங்களுமே ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை தான் பெற்றது. தமிழகத்தில் யார் முதலிடம் என்பது பெரிய விவாதத்தை கிளப்பியது. பலரும் சிட்டியில் பேட்டை, பிஸியில் விஸ்வாசம் என கூறுகின்றனர். தற்போது நமக்கு கிடைத்த தகவல் படி விஸ்வாசம் தான் அதிக வசூல் இருக்கும் என தெரிகிறது. சரி, அது ஒரு புறம் இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் 100-125 கோடி என கூறியது எல்லாம் ஒரு வகை ஈகோ மோதலே காரணம் என கூறப்படுகிறது. உண்மையாகவே விஸ்வாசம் தமிழகத்தில் நேற்று வரை 90 கோடி வரை வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல் பேட்ட படம் 78 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. விமர்சன ரீதியாக ஒரு படம், வசூல் ரீதியாக இன்னொரு படம் என சொல்லும்படியான நிலை இருந்தது. 2 படங்களும் 100 கோடிகளை கடந்து 200 கோடிகளை நெருங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை ராம் முத்துராம் சினிமாவின் 2 படங்களுமே ஹவுஸ்ஃபுல் தானா. முன்னால் வந்த படங்களின் ஆன்லைன் ரெக்கார்ட் சாதனையை இப்படங்கள் உடைத்துள்ளது. அதே வேளையில் கவுண்டரை விட ஆன்லைனில் தான் அதிக டிக்கெட் விற்றுள்ளதாம். தல அஜித் சிவா கூட்டணியில் 4வது முறையாக வெளியான படம் விஸ்வாசம். விவேகம் படத்தின் விமர்சனத்திற்கு பிறகு ஏன் சிவாவுடன் மீண்டும் இணைகிறார் என்ற கேள்வி அனைவரிடமும் இருந்தது. ஆனால் அதை விஸ்வாசம் படத்தின் மிகப்பெரிய வெற்றி பதிலை கொடுத்துள்ளது. இப்படம் அனைத்து தரப்பு மக்களிடமும் உணர்வு ரீதியாக சென்றடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படத்தின் 2ஆம் பாகம் வர வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு ஆமாம் என்று சிவா பதிலளித்துள்ளார். இப்படம் இன்னும் பல கேள்விகளுக்கு உணர்வுபூர்வமாக பதிலளிக்கும் வாய்ப்பு இந்த கதையில் உள்ளது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அமைந்தால் 2ஆம் பாகம் தாராளமாக எடுக்கலாம் என்று கூறியுள்ளார். விஸ்வாசம் படத்தின் 2ஆம் பாகத்திற்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.